கைஸ் குரூப் 4 சிலபஸ் அழகு 7ல் அகர முதலின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது ரிலேட்டடாக 11th சிறப்பு தமிழில் அகராதி கலை அப்படின்னு ஒரு லெசனே இருக்குது. அகராதி அப்படின்னாலும் அகர முதலி அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான் குறிக்கும். ஸோ இதில் ஒரு பாக்ஸ் இந்த லெசனில் முக்கியமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக இதிலேருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். சதுரகராதியை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர், நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு தமிழ் டு ஆங்கில அகராதி, தமிழ் ஆங்கில அகராதி வெப்ரிசியஸ். நெக்ஸ்ட்டு பட அகராதி யார் அப்படின்னா ராமநாதன். இம்பார்ட்டண்டானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட அகராதி யாருன்னா ராமநாதன். தமிழில் ராம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி யாருன்னா ஞானப்பிரகாச அடிகள். தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி ஞானப்பிரகாச அடிகள். நெக்ஸ்ட்டு திராவிட சொற்பிறப்பியல் அகராதி யார் அப்படின்னா முனைவர் பாரோ அண்ட் எமினோ, 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட சொற்பிறப்பியல்னால் பாரோ அண்ட் எமினோ. நெக்ஸ்ட்டு பழமொழி அகராதி யார் அப்படின்னா பெர்சிவல். பழமொழி அகராதி யார் அப்படின்னா பெர்சிவல். நெக்ஸ்ட்டு நிகண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிகண்டு அப்படிங்கிறது வடமொழி சொல். ஸோ இதுக்கு தமிழ் சொல் என்னென்னா தமிழில் சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி கூட்டம் இப்படின்லாம் பல்வேறு பெயர்கள் இந்த நிகண்டுகளுக்கு தமிழில் இருக்குது. ஸோ இது பாருங்கள், திவாகரம் அப்படிங்கிற நிகண்டு எழுதினது திவாகரர். பிங்கள நிகண்டு யாருன்னா பிங்களர். சூடாமணி நிகண்டு யாருன்னா மண்டல புருடர். ஸோ நிகண்டுகள்லேயே மிகச்சிறந்த நிகண்டாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சூடாமணி நிகண்டை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அகராதி நிகண்டு சிதம்பர ரேவண சித்தர். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1594 இதை உருவாக்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு கயாதர நிகண்டு யாருன்னா கயாதரர். உரிச்சொல் நிகண்டு யாருன்னா காங்கேயர். உரிச்சொல் நிகண்டு யாருன்னா காங்கேயர். வித்தியாசமாக இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம்.